Hi students, welcome to Nidhikekala AS Academy. So video பண்ண எனக்கு மனமார்ந்த நடிகர் டிஸ்டலக். So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா Vedic Maths ஓட part 9 Maths shortcut கான கடைசி பார்ட். ஆக்சுவலா போன பார்ட்ல ஃபுல்லா முடிச்சிட்டோம். இப்போ இந்த வீடியோ என்ன பண்ண போறோம் அப்படினா நம்ம அந்த 8 பார்ட்லயும் பார்த்தோம்ல. அதான் சரசரன்னு ஒரு ரிவிஷன் மாதிரி. ஓகேவா? நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா அந்த 8 பார்ட்ஸையும் கரெக்ட்டா பார்த்துருந்தீங்க அப்படினா இப்போ நான் ஒரு விஷயம் சொல்ல அது உங்களுக்கு மைண்ட்ல ஞாபகம் இருந்தது அப்படின்னா ஓகே. அது நமக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ஏன்னா அப்படித்தானே கொடுத்துட்டு இருக்கோம். லாஸ்டா சிஎபிஎல்சிஎம் பார்த்தப்ப கூட ஃபுல் பார்ட் முடிச்சோன்னே கடைசி பார்ட்ல அதை ஃபுல்லா பார்த்தோம். ஓகேவா? அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் பார்த்த எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல பார்த்து முடிச்சிடலாம். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. யாராவது ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ ஃபர்தரா உங்களுக்கு வந்து சேரும். சேர்ந்து வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ஷேர் பண்ணுங்க. புரியுதா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட். அதே மாதிரி அந்த 8 பார்ட்ஸ் இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட்ஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தான் இந்த மேக்ஸ் ஷார்ட்கட்டான பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா பார்ட்டும் வரிசையா வரும். ஒன்னொன்னா நீங்க அப்படியே பாத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் டக்குன்னு சொல்றேன், என்ன ஷார்ட்கட் ஆக மட்டும். இப்போ 76 பிளஸ் 45 பிளஸ் 56 பிளஸ் 55 பிளஸ் 24 பிளஸ் 44. இப்போ இந்த ஆறையுமே கூட்டணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா 76 24 சேர்த்தா ஒரு 100, 45 55 சேர்த்தா ஒரு 100, 56 44 சேர்த்தா ஒரு 100. மொத்தம் எத்தனை 100 இருக்கு? 300 இருக்கு. அப்ப 300 போட்டுருந்தோம். இதெல்லாம் நம்ம பார்ட் 2ல டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள். அப்படியே ஒன்னொன்னா டக்கு நான் சொல்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சப்ட்ராக்ஷன்ல ஒரு ஷார்ட்கட் பார்த்திருந்தோம். என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 385 மைனஸ் 194 அப்படின்னா 3ல 1 போனா 2, 9 8 போறப்போ 1 பார், 5ல 4 போனா 1. இதுக்கு என்ன அர்த்தம்னா 201 மைனஸ் 10 அப்ப ஆன்சர் 191 சொன்னோம். மைனஸ் பண்ணி பாருங்க, கரெக்டா 191. இது சப்ட்ராக்ஷன்ல பார்த்த ஷார்ட்கட். அடுத்து பாத்தீங்கன்னா டிவிஷன் பார்த்தோம். டிவிஷன்ல நம்ம ரூல்ஸ் பார்த்தோம். அதாவது என்னென்ன நம்பர்லாம் எதுல டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல பாக்குறப்ப 1ஆல ஆல் நம்பர்ஸ் டிவைட் ஆகும், 2ஆல ஆல் ஈவன் நம்பர்ஸ் டிவைட் ஆகும், 3ஆல டிவைட் ஆகணும்னா என்ன ரூல்னா ஒரு நம்பர் ஆட் பண்றப்ப அது 3ஆல டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 618 அப்படின்னா 6 1 7 7 8 15, 1 plus 5 6 6 3ல டிவைட் ஆகும். 618 3ல டிவைட் ஆகும். 4க்கான ரூல் என்ன பார்த்தோம்னா ஒரு நம்பர்ல லாஸ்ட் 2 நம்பர்ஸ் பார்த்து சொல்லிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2024னா இந்த ரெண்டு நம்பர் 24ங்கிறது 4ல டிவைட் ஆகும். அப்ப 2024 4ல டிவைட் ஆகும். இல்ல அப்படின்னா லாஸ்ட் 2 நம்பர்ஸ் 0 0 வந்தாலும் அது 4ல டிவைட் ஆகும். 5க்கான ரூல் அந்த முடிஞ்ச நம்பர் 5 வந்திருக்கணும் இல்ல 0 வந்திருக்கணும். அது 5க்கான ரூல். 6க்கான ரூல் என்னன்னா அது 3க்கான ரூலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும், 2க்கான ரூலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். 7க்கான ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ உதாரணத்துக்கு 364னா கடைசி நம்பரோட 5 பேருக்குன்னா 20, அதோட 36 கூட்டினீங்கன்னா 56, இது 7ஆல டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் 7ஆல டிவைட் ஆகும். இது 7க்கான ரூல். 8க்கான ரூல் 4 மாதிரியே தான். 4க்கு 2 நம்பர் பார்த்தோம்ல, 8க்கு 3 நம்பர் பார்க்கணும். இதெல்லாமே நம்ம பொறுமையா ஒரு படம் நடத்திருந்தோம். ஃபுல்லா இங்க ரிவிஷன் தான் பார்க்கணும். ஓகேவா? 9க்கான ரூல் என்னன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு 567 இது 9ல டிவைட் ஆகும்னா ஆகும். எப்படி சொல்றோம்னா 5 6 கூட்டினா 11, 11 7 கூட்டினா 18, 1 plus 8 9. அப்ப இது 9ல டிவைட் ஆகும். 9 வந்தா 9ல டிவைட் ஆகும். 10க்கான ரூல் நமக்கு தெரியும், ஒரு நம்பர் 0ல முடிஞ்சா 10ல டிவைட் ஆகும். 11க்கான ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 320 அதாவது 3 2 3256. இதுல ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் கூட்டணும். எக்ஸாம்பிளுக்கு 3 5 8. அடுத்த நம்பர் இல்ல, பேலன்ஸ்க்கு நம்பர் 2 6 8. இப்போ இந்த 8க்கும் 8க்கும் டிஃபரன்ஸ் என்னது? 0. அந்த டிஃபரன்ஸ் 11 வந்தாலும் 0 வந்தாலும் அது 11ல டிவைட் ஆகும். இது 11க்கான ரூல். 12க்கான ரூல் என்னன்னா அது 3ஆலையும் டிவைட் ஆயிருக்கணும், 4ஆலையும் டிவைட் ஆயிருக்கணும். 14க்கான ரூல் என்னன்னா அது 2ஆலையும் டிவைட் ஆயிருக்கணும், 7ஆலையும் டிவைட் ஆயிருக்கணும். 5க்கான ரூல் என்னன்னா அது 3ஆலையும் டிவைட் ஆயிருக்கணும், 5ஆலையும் டிவைட் ஆயிருக்கணும். இதெல்லாம் நம்ம டிவிஷன்ல பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு நம்பரை பார்த்த உடனே பகாயனா பகுதினா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள் 149. இதை விட கம்மியா இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் நம்பர் என்னன்னா 144. அதோட ரூட் வேல்யூ 12. 12க்குள்ள இருக்கக்கூடிய பகாயங்கள் பிரைம் நம்பர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 2 3 5 7 11. இந்த 5 நம்பர்லயும் இது டிவைட் ஆகுதான்னு பாருங்க. இந்த 5லயுமே இது டிவைட் ஆகாது. அப்ப இதுதான் பகாயன். இது பிரைம் நம்பர். ஓகேவா? இது பார்த்தோம். நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட் அண்ட் டிவிஷன் ஒரு மெத்தட் பார்த்தோம். உதாரணத்துக்கு 23 into 12 அப்படின்னா 23 10s are 230, 23 into 2 46, கூட்டணும்னா 276. இது பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா
இப்ப 78 into 5னா 5ஆல பிரிக்கிறப்ப இந்த நம்பரை பாதி ஆக்கிட்டு ஒரு 0 போட்டா போதும். ஓகே, இது 5 கான ரூட். 36 into 50னா இத பாதி ஆக்கிட்டு 2 0 சேர்த்தா போதும். 64 into 25 25ஆல பெருக்கணும் அப்படின்னா இத ரெண்டு வாட்டி பாதி ஆக்கி 2 0. 64ல பாதி 32, 32ல பாதி 14, 2 0. அப்ப 64 into 25ங்கிறது 1600. இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ரைட்டா? ரைட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 48 into 11 into 11னா 8 இங்க போட்டுறணும். 8 நாளைக்கு கூட்டினா 12 1 கேரி, 4 1 5, 528. நெக்ஸ்ட் into 9க்கு பார்த்துக்கணும். இப்ப 72 into 9னா நான் 720 minus 72 பண்ணா போகும். ஓகேவா? இதெல்லாம் ஏன் எதுக்கு எப்படிங்கறத நான் நடத்தி இருந்தேன். அப்ப 72 போச்சுன்னா 648. அப்ப 72 9 பேருக்குன்னா 648 வந்துடும். ஓகேவா? அடுத்த நம்பர் பெருக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் 14 into 17 அப்படின்னா 16 ஸ்கொயரோட 16 கூட்டணும். 14 256, 16 கூட்டிங்கன்னா 272. இது அடுத்தடுத்த நம்பரை பெருக்கிறதுக்கான ட்ரிக். நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்டரி பேர்னு பார்த்தோம். இப்போ உதாரணத்துக்கு 74 into 34 அப்படின்னா இந்த நம்பர் சேமா இருக்கணும், இதை கூட்டினா 10 வரணும். அது மாதிரி ட்ரிக் பார்த்துருந்தோம். இதுக்கு என்ன ட்ரிக்னா நன்னாக்கு 16, 7 3 21, 21 4 கூட்டினா 25ன்னு பார்த்துருந்தோம். இதுவே இது பார்த்துக்கணும். இதை கூட்டினா 10, இது சேமா இருக்கணும். அப்படி இருந்தா 7 3 21, 6 கட் நம்பர் 7, 7 42, 4 to 1 பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் 58 into 62னா 58 60 minus 2 எழுதலாம், 62 60 plus 2 எழுதலாம். அப்ப இது a minus b a plus b ஃபார்முலா a square minus b square. அப்ப 60 ஸ்கொயர் 3600, 2 ஸ்கொயர் 4 மைனஸ் பண்ணா 3596. எல்லாமே ஆல்ரெடி பார்த்தது. இதுதான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 63 59 பெருக்கிறோம் அப்படின்னா இது 61 பிளஸ் 2 எடுத்துக்கலாம், இது 61 மைனஸ் 2 எடுத்துக்கலாம். ஸோ 61 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர். ஓகேவா? 61 ஸ்கொயர் என்ன வரும் அப்படின்னா 3600 மாதிரி போட்டுக்கலாம் நீங்க. ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட் ஒரு ஃபுல் நம்பருக்கு பக்கத்துல இருக்க நம்பரை பெருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 99 98 பெருக்கிறோம்னா இது ரெண்டுமே 100க்கு பக்கத்துல இருக்கு. 100ல இருந்து -1 போனா 99, 100ல இருந்து -2 போனா 98. கிராஸ் பண்ணீங்கன்னா 97. 2 0 இருக்கிறத போட்டுருங்க. -2 இருக்குன்னா +2. இப்போ ஆன்சர் 9702. இதெல்லாம் கரெக்டா புரியணும்னா எல்லா பார்ட்ஸையும் பார்த்துடுவாங்க. இது எல்லாமே அதில் நடத்துனது. இங்க ரிவிஷன் தான் கொடுத்துட்டு இருக்கோம். புரியுதா? கடைசியா மல்டிபிகேஷன் பட்டர்ஃப்ளை மெத்தட்னு ஒன்று பார்த்தோம். 78 into 23னா ஃபர்ஸ்ட் 8 3 24 மீதி 2, அடுத்து 7 3 21, 8 2 16, 21 16 37, 37 2 கூட்டினா 39 மீதி 3, 7 2 14, 14 3 17, 1794. இது 2 டிஜிட் 2 டிஜிட். 3 டிஜிட் 3 டிஜிட்னா இப்போ 123 112 பெருக்கிறோம் அப்படின்னா 2 6, 2 4 3 3 7, 1 2 2 2 3 3 3 2 5 5 2 7, 1 2 1 1 3 1 1 13776. மல்டிபிகேஷன் இந்த மாதிரி முடிச்சோம். அடுத்து பார்த்தோம்னா ஸ்கொயர். ஸ்கொயர் பொறுத்த வரைக்கும் உதாரணத்துக்கு 65 ஸ்கொயர்னா 5 25, 6 57, 7 42. இது 5ல முடியணும்னா கண்டுபிடிச்சோம். அடுத்து பார்த்தோம்னா 25ல முடியறதுக்கு ஒண்ணு பார்த்தோம். 25 ஸ்கொயர் 625, நடு நம்பர் இல்லாம 25 2 50ன்னு சொன்னோம். இதே எனி நம்பர்ஸ்னா உதாரணத்துக்கு நான் வந்து 78 ஸ்கொயர் பண்றேன் அப்படின்னா முதல் 8 ஸ்கொயர் 64 மீதி 6, அடுத்து 7 8 56, 56 டபுள் பண்ணா 112, 112 118, 118ல 8 மட்டும் வச்சுட்டு 11 வச்சுக்கோங்க. 7 ஸ்கொயர் 49, 49 11 60, அப்ப 1084 ஸ்கொயர். இந்த மாதிரி பார்த்தோம். அடுத்து கியூப். கியூப் பொறுத்த வரைக்கும் 1ல ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் பார்த்தோம். என்னது? 1 4 4 ஸ்கொயர் 4 கியூப். இதை டபுள் பண்ணணும், இதையும் டபுள் பண்ணணும். கூட்டிங்கன்னா 4 6 கேரி, 22 30 54 மீதி 5, 5 8 17 மீதி 1 2. அப்போ 14 கியூப் 2744. இதே 1ல முடியறதுக்கு ஒன்று பார்த்தோம். இப்போ 31 கியூப்னா 1 3 3 ஸ்கொயர் 3 கியூப். டபுள் பண்ணா கூட்ட வேண்டியதுதான். 1 9 19 27 மீதி 2 29. அப்ப 29791 கியூப். அடுத்து சேமா இருக்க நம்பருக்கு கியூப் பார்த்தோம். இப்ப 22 கியூப்னா 2 2 அப்படி சேமா வருது இல்ல,
2 கியூப் 8, 8 4 வாட்டி போடணும். 8 டபுள் பண்ணா 16, 8 டபுள் பண்ணா 16. கூட்டணும்னா 14 24 மீதி 2, 26 மீதி 2, 10,640. புரியுதா? அடுத்து பார்த்தோம்னா எனி நம்பர்ஸ் பார்த்தோம். ஸோ உதாரணத்துக்கு நான் 32 கியூப் எடுக்கிறேன்னா முதல் 3 கியூப் 27, 2 கியூப் 8, 3 ஸ்கொயர் 9, 9 2 18, 2 ஸ்கொயர் 4, 4 12, 12 டபுள் பண்ணா 36, 12 டபுள் பண்ணா 24. கூட்டுறப்ப 8, 36 6 மீதி 3, 21 36 57 மீதி 5, 32. 32768. வேகமா போறேன்னு பார்க்காதீங்க, இது எல்லாமே நான் 8 வீடியோல நடத்திருக்கேன். ரிவிஷன்ஸாக சொல்லிட்டு இருக்கோம். புரியுதா? ஃபைனலா பர்சன்டேஜ் இல்ல ஸ்கொயர் ரூட் போட்டுருக்கா. 7744க்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு நம்பர் 4ல முடிஞ்சுதான் அதோட ரூட் 1 2ஆ இருக்கும் இல்ல 8ஆ இருக்கும். 2 நம்பர் எடுத்து விட்டுருங்க. 77 77ங்கிறது 8 ஸ்கொயருக்கு 9 ஸ்கொயருக்கு நடுவில் இருக்கிற நம்பர். முன்னாடி 8 போடுங்க. 85 வச்சு செக் பண்ணிக்கலாம். 5 25 9 7225. அப்ப 85ஓட ஸ்கொயர் 7225. 7225 விட இது அதிகமா இருக்கு. அப்ப 85ஓட அதிகமா இருக்கு 88 தான் இதுக்கான ஸ்கொயர் ரூட். நெக்ஸ்ட் கியூப் ரூட் 32768க்கு கியூப் ரூட் 8ல முடிஞ்சதோட கியூப் ரூட் 2ல தான் முடிஞ்சிருக்கும். 3 நம்பர் எடுத்து விட்டீங்கன்னா 32 3 கியூப் 4 கியூப் நடுவில் இருக்கு. அப்ப 3 32 தான் 32768க்கான கியூப் ரூட். இதுக்கு 88. ஃபைனலா பர்சன்டேஜ் பார்த்தோம். பர்சன்டேஜ் எடுத்துட்டீங்கன்னா 100%க்கான ஃபிராக்ஷன் வேல்யூ 1, 50%க்கான ஃபிராக்ஷன் வேல்யூ 1/2, 33.33%க்கான ஃபிராக்ஷன் வேல்யூ 1/3, 25%க்கான ஃபிராக்ஷன் வேல்யூ 1/4, 20%க்கான ஃபிராக்ஷன் வேல்யூ 1/5, 16.66%க்கான ஃபிராக்ஷன் வேல்யூ 1/6, 14.28%க்கான ஃபிராக்ஷன் வேல்யூ 1/7, 12.5%க்கான ஃபிராக்ஷன் வேல்யூ 1/8, 11.11%க்கான ஃபிராக்ஷன் வேல்யூ 1/9. எல்லாமே நடத்துனது. புரியுதா? அடுத்து பாத்தீங்கன்னா 10%க்கான ஃபிராக்ஷன் வேல்யூ 1/10, 9.09%க்கான ஃபிராக்ஷன் வேல்யூ 1/11, 8.33%க்கான ஃபிராக்ஷன் வேல்யூ 1/12. ஓகேவா? ஸோ இது நான் இந்த வீடியோல சொன்ன எல்லாமே தான் போன பார்ட்ஸ்ல நம்ம டீட்டெயிலாக நடத்தியிருந்தோம். இந்த இதுக்கான ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா முன்னாடி போட்டுருக்க எல்லா பார்ட்ஸையும் பார்த்துக்கோங்க. பார்த்துருந்தவங்களுக்கு வரிசையா பார்த்துருந்தவங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் கரெக்டா உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். புரியுதா? ஃபர்தரா வீடியோஸ் வேணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியுதா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.